Hi friends, இன்னைக்கு நம்ம trigonometry ratios of angles 0 degrees, 30 degrees, 45 degrees, 60 degrees and 90 degrees எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 0, 1, 2, 3, 4 இந்த 5 நம்பர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை டிவைடட் பை 4ன்னு பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும்? 0/4, 1/4, 2/4, 3/4, 4/4 வந்துச்சா? இப்போ இந்த 4 கேன்சல் ஆகி 1 வரும். இந்த 2 1, இந்த 4 2 வந்துச்சா? 1/2. அடுத்து இது நீங்கள் ஹோல் ரூட் போடணும். அப்படின்னா 0/4 = 0 தான். ஸோ 0 ஹோல் ரூட் 0, அதுக்கப்புறம் 1/4 ஹோல் ரூட், அதுக்கப்புறம் 1/2 ஹோல் ரூட், அதுக்கப்புறம் 3/4 ஹோல் ரூட், அதுக்கப்புறம் 1 ஹோல் ரூட். இங்கே 1 எப்படி வந்துச்சுன்னா இங்கே 1 நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரூட் 0 = 0, ரூட் 1/4 = 1/2, ரூட் 1/2 = 1/√2, ரூட் 3/4 = ரூட் 3/2, ரூட் 1 = 1. ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூ தான் சைன் தீட்டாவோட வேல்யூ. இப்போ இங்கே எழுதிக்கலாமா இந்த டேபிளில்? ஸோ இங்கே 0 வந்திருக்கு, 1/2 வந்திருக்கு, 1/√2 வந்திருக்கு, ரூட் 3/2 வந்திருக்கு, இங்கே 1 வந்திருக்கு. இப்போ நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த மிச்சம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னா காஸ் தீட்டா இஸ் ரிவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. அப்படின்னா காஸ் தீட்டா வந்து ரிவர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா. ஸோ இங்கே என்ன இருக்குது? 1. இங்கே என்ன இருக்குது? ரூட் 3/2. இங்கே 1/√2 இருக்குது. ஸோ இங்கே 1/√2. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1/2. அடுத்து இங்கே எனக்கு 0, எங்கேயும் 0 வந்துடும். ஸோ நம்ம இப்போ சைன் தீட்டாக்கும் காஸ் தீட்டாக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து tan தீட்டா கண்டுபிடிக்கணும். tan தீட்டா ஃபார்முலா என்ன காமிக்குவா? இங்கே பாருங்கள். tan தீட்டா = sin theta by cos theta. இது நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு tan theta கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 டிகிரிஸ்க்கு பார்க்கலாம். இங்கே 0 டிகிரிஸ்க்கு sin theta எவ்வளோ இருக்குது? 0 இருக்குது. ஸோ sin theta இங்கே 0, அப்புறம் 0 டிகிரிஸ் cos theta = 1, 0/1 = 0. ஸோ இங்கே என்ன வரும்? tan theta 0 டிகிரிஸில் 0 வரும். அடுத்து 1/2/√3/2. ஏன்னா இங்கே sin theta by cos theta தானே. ஸோ 1/2/√3/2. 2 கேன்சல் ஆகும். ஸோ 1/√3 மிச்சம் இருக்குது. 1/√3 நம்மளால் ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இங்கே என்ன வரும்? 1/√3. அடுத்து இங்கே 45 டிகிரிஸ்க்கு பார்க்கலாம். 1/√2, 1/√2. ஏன்னா இங்கே 1/√2/1/√2 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குது? 1. ஸோ இங்கே 1 வந்துடுச்சா? அடுத்து 60 டிகிரிஸ்க்கு பார்க்கலாம். ரூட் 3/2/1/2 = 2 கேன்சல் ஆகும். ரூட் 3/1 இருக்குது மிச்சம். கரெக்டா? ரூட் 3/1 = ரூட் 3. ஸோ இங்கே என்ன வரும்? ரூட் 3. அடுத்து 90 டிகிரிஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். 90 டிகிரிஸ்னால் இங்கே 1 இருக்குது, இங்கே 0 வரும். 1/0 = 1/0 இங்கே இருக்குல்ல. ஸோ 1/0 = undefined. undefined இங்கே எழுதிக்கலாம். undefined. சூப்பர். நம்ம இப்போ tan தீட்டாவுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம cosec தீட்டா கண்டுபிடிக்கலாம். cosec தீட்டா ஃபார்முலா நான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே வாங்க. cosec தீட்டா = 1/sin theta. 1/sin theta என்னென்னா அது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் sin theta. இப்போ உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் தெரியலன்னா எனக்கு இங்கே காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7/5 இருக்குது. ஓகேயா? இதோட ரெசிப்ரோக்கல் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 5 வந்து டெனாமினேட்டர்னு கூப்பிடுவோம், 7 வந்து நியூமரேட்டர்னு கூப்பிடுவோம். ஸோ ரெசிப்ரோக்கல்னால் டெனாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு போவோம், நியூமரேட்டர் வந்து டெனாமினேட்டர் வரும். ஸோ 5/7 இது பேர் தான் ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே 1/sin theta. இங்கே என்னது இருக்குது? 0 இருக்குது. So reciprocal of 0 is equals to
is equals to 1 by 0 which is equals to undefined. சரியா? இங்கே நம்மளுக்கு undefined வந்திருக்கு. ஸோ இங்கே undefined எழுதிக்கலாம். undefined. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? sin 30க்கு 1 by 2 இருக்குது. ஸோ reciprocal of 1 by 2 is equals to 2 by 1. 2 by 1 2 தானே வரும். ஸோ இங்கே என்ன வரும்? 2 வரும். வந்துடுச்சா? அடுத்து sin 45 டிகிரிஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 by root 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by root 2 reciprocal வந்து root 2 by 1 is equals to root 2. ஸோ இங்கேயும் திருப்பி root 2 தான் வரும். அடுத்து sin 60 டிகிரிஸ்க்கு root 3 by 2 இருக்குது. ஸோ root 3 by 2 ஓட reciprocal is equals to 2 by root 3. ஸோ இங்கே என்ன வரும்? 2 by root 3. அடுத்து sin 90 டிகிரிஸ்க்கு இங்கே 1 கொடுத்துருக்காங்க. reciprocal of 1 1 by 1னா இங்கே 1 தான் வரும். புரியுதா? ஸோ இங்கே 1. அவ்வளோதான். cosec தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து sec தீட்டா வந்து ரிவர்ஸ் ஆஃப் cosec தீட்டா. அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அப்படியே ரிவர்ஸாக எழுதணும். 1 இங்கே 1 இருக்குது, அதனால தான் 2 by root 3 இங்கே 2 by root 3 வரும். இங்கே root 2னா இங்கே root 2 வரும். இங்கே 2னா இங்கே 2 வரும். இங்கே undefined இருக்குது, ஸோ இங்கே undefined வந்துருச்சா? அடுத்து cot தீட்டா வந்து ரிவர்ஸ் ஆஃப் tan தீட்டா. அப்படின்னா இது ரிவர்ஸ் நம்ம எழுதணும். இங்கே என்ன இருக்குது? undefined. ஸோ undefined இங்கே வரும். அடுத்து root 3 இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கே 1 வரும். இங்கே 1 by root 3 இருக்குது, ஸோ இங்கே 1 by root 3. இங்கே 0 இங்கே 0. இதுதான் நம்ம cot தீட்டா வந்து ரிவர்ஸாக எழுதுகிறோம். புரியுதா? tan தீட்டாவோடது அவ்வளோதான். இப்போது நம்மளோட trigonometry ratios of angles ஒரு சிம்பிள் ட்ரிக்கால் நான் சொல்லி தந்திருக்கேன். தேங்க்யூ.